வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பொதுவாக சிற்றெறும்பு கடியானது வலிப்பதில்லை என்றாலும் அந்த கடியானது மோகமுள்ளாக துடிக்க வைக்கும் வலியை தரும் பாடுபொருளாகிய எறும்பினை பற்றிய அறிவியல் உண்மைகளை பார்ப்போம். முதல் கேள்வி, எறும்புகள் வரிசையாக செல்வது ஏன்? எறும்புகள் கூடி வாழும் குணம் கொண்டிருப்பதால் அனைத்து எறும்புகளும் ஒன்றாக உழைத்து உணவை சேகரித்து பகிர்ந்து உண்டு வாழும் பழக்கம் கொண்டு இருக்கின்றன. இவ்வகை எறும்புகளின் கூட்டத்தில் ஸ்கவுட் எனப்படும் சாரணர் இயக்க வகை முன்னோடி எறும்புகள் தமது கூட்டத்திற்கு தேவையான உணவை தேடி கண்டுபிடித்தவுடன் அந்த உணவின் மாதிரியை எடுத்துக்கொண்டு இருப்பிடம் திரும்புகின்றன. அவ்வாறு திரும்பும் பொழுது தமது பயண பாதையில் தமது கொடுக்கின் மூலமாக ஒரு வாசனை ரசாயனத்தை வழித்தடங்களில் பூசிக்கொண்டே வருகின்றன. கூட்டிற்கு திரும்பி வந்து சேர்ந்த எறும்பு கொண்டு வந்து சேர்த்த உணவின் மாதிரியை மற்ற எறும்புகள் ஏற்றவுடன் அவைகள் தமது வேலையை தொடங்குகின்றன. சாரணர் எறும்பு பயணித்த வாசனையின் வழித்தடத்தில் மற்ற எறும்புகளும் உணவை சேகரிக்கச் செல்கின்றன. இந்த வழித்தட வாசனையானது குறுகிய நேரத்திற்கு மட்டுமே இருப்பதால் அனைத்து எறும்புகளும் தாம் சென்று வரும் வழியில் ரசாயன வாசனையை பூசி வழிகாட்டுதலை எளிதாக்கி வரிசையாக சென்று உணவை எடுத்துக்கொண்டு அதே பாதையில் மீண்டும் வரிசையாக திரும்புகின்றன. அடுத்ததாக, வீடுகளில் இனிப்பை பதுக்கி வைத்தாலும் எறும்புகள் அந்த இனிப்பை எளிதாக கண்டுபிடித்து அணிவகுத்து செல்வதை நாம் காண்கிறோம். இது எவ்வாறு சாத்தியமாகின்றது? எறும்பின் தலையில் மயிர் இழை போன்ற 2 ஆண்டனாக்கள் இதற்கு துணை புரிகின்றன. காற்றில் பரவும் இனிப்பின் நுண்ணிய வாசனையை கூட அறிந்து கொள்ளும் இந்த ஆண்டனாக்கள் இனிப்பின் வாசத்தை தேடி எறும்புகளை வழிநடத்துகின்றன. காற்று புகாத குப்பியில் இருக்கும் இனிப்பை எறும்புகளால் கண்டுபிடிக்க முடியாது என்பதோடு எறும்புகளின் வாசனைக்கு உரிய ஆண்டனா மீசைகளை நீக்கிவிட்டாலும் அவைகளால் இனிப்பை கண்டுபிடிக்க இயலாது. அடுத்து, உயரமான இடங்களில் இருந்து தவறி விழும் எறும்புகள் காயம்படாமல் தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை பார்ப்போம். பொதுவாக ஒரு பொருள் கீழே விழும்போது அது தரையில் ஏற்படும் விளைவானது அப்பொருளின் எடை மற்றும் அதன் வேகத்தை பொறுத்தது என்பதை நாம் அறிவோம். தவறி விழும் எறும்பானது புவியீர்ப்பினால் கீழே விழும் பொழுது அதற்கு எதிரான காற்றின் எதிராற்றல் அதன் வேகத்தை குறைப்பதோடு எறும்பின் அளவும் எடையும் குறைவாக இருப்பதால் அது பூமியில் விழும்போது பாராசூட் போல மெதுவாக விழுவதால் அதற்கு காயம் எதுவும் ஏற்படுவது இல்லை. அடுத்து, தண்ணீரில் விழுந்த எறும்பு மூழ்கி விடாமல் தத்தளித்து மிதப்பது எவ்வாறு என்பதை காண்போம். திரவங்களின் மேற்பகுதியில் உள்ள மெல்லிய மூலக்கூறுகள் ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கொண்டு சர்ஃபேஸ் டென்ஷன் எனும் தன்மையால் கண்ணுக்கு தெரியாத படலத்தை ஏற்படுத்துகின்றன. தண்ணீரின் இந்த மேற்படலத்தை உடைக்கும் அளவிற்கு எறும்பின் எடை இல்லாததால் அது நீரின் மேல் மிதக்கின்றது. நீரின் மேல் பரவி இருக்கும் மெல்லிய படலமும் எறும்பின் குறைவான எடையும் அது மிதப்பதற்கு காரணம் என்பதை அறிவியல் கூறுகின்றது. நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.